அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 14. தாயாகி வந்த தவம். திருவட்டாரிலிருந்து சுசீந்திரத்துக்கு வந்திருந்த அந்த தாய் தன் சொற்களால் மகாராணியின் உள்ளத்தில் ஓங்கி அறைந்து விட்டிருந்தாள். எழுத்தாகி, சொல்லாகி, ஒலியாகி, பொருள்பட்டு புரிந்த வெறும் சொற்களாவை ஒரு தாய் உள்ளத்தின் கொதிப்பு, பெற்றவளின் பீடு, அன்னையின் ஆணவம் அவளுடைய வார்த்தைகளில் சீறி குமுறின. அந்த வார்த்தைகள் நெஞ்சில் கிளப்பிய வலியை தாங்கிக் கொண்டு அதிலிருந்து விடுபட்டு தன் நிதானத்துக்கு வர சிறிது நேரமாயிற்று வானவன்மாதேவிக்கு. ஒரு தாய் இன்னொரு தாய்க்கு விடுத்த அறைகூவலாகவே இருந்தது திருவட்டாற்று பெண்ணின் கேள்வி. அதன் வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தலை குனிந்து கொண்டு நின்ற மகாராணி நிமிர்ந்து பார்த்தார். அந்த பெண்ணும் அர்ச்சகரும் புவனமோகினியும் தமது முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் இன்னும் வேதனையாக இருந்தது அவருக்கு. மற்றவர்கள் தன் முகத்தை பார்க்கவில்லையே என்று ஏங்கும் மனநிலையும் வாழ்வில் உண்டு. மற்றவர்கள் தன் முகத்தை பார்க்கிறார்களே என்று ஏங்கும் மனநிலையும் வாழ்வில் உண்டு. அன்று அவ்வளவு அவசரமாக யாருக்கும் தெரியாமல் சுசீந்திரத்திற்கு புறப்பட்டு வந்திருக்காவிட்டால் இந்த இரண்டாவது நிலை மகாராணிக்கு ஏற்பட்டிருக்காது. அந்த கைமுக்கு தண்டனையை காணவும் அதற்காளான மகனின் தாயை சந்திக்கவும் நேர்ந்திருக்காது. அந்த தாயை சந்தித்திராவிட்டால் அவள் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கவும் மாட்டாள். வானவன்மாதேவி ஆத்திரமும் அலங்கோலமுமாக நின்ற அந்த தாயின் அருகே சென்று அவளை தம் தோளோடு தோள் சேர தழுவிக்கொண்டார். புன்முறுவலும் சாந்தமும் தவழும் முகத்தோடு அவளை நோக்கி ஆறுதலாக பேசினார். அம்மா, தாயானாலும் நீதி நியாயங்களுக்கு கட்டுப்பட்டுதானே ஆக வேண்டும். நீ அழுதும் மலரியும் என்ன பயன் விளையப் போகிறது? நீதியாம் நியாயமாம் அவைகளை உண்டாக்கியவர்களை பெற்றவளும் தாய்தான். இந்த வரட்டு அறிவுரைகளை என் செவிகளில் திணிப்பதற்குத்தான் என்னை இங்கே கூப்பிட்டு அனுப்பினீர்களா? பதறாதே அம்மா, என் வார்த்தைகளை முழுவதும் கேள். உலகத்து உயிர்களை படைத்ததால் கடவுளுக்கும் ஒரு மகா காவியத்தை எழுதியதால் கவிஞனுக்கும் எவ்வளவு பெருமை உண்டோ அதை விட அதிகமான பெருமை ஒரு மகனை பெற்றதால் தாய்க்கு உண்டு. ஆனால் அந்த பெருமையை நாம் அடைவதற்கு நாம் பெற்ற பிள்ளைகளும் தகுதி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டாமா? மகாராணியின் கேள்விக்கு அந்த பெண்ணால் பதில் சொல்ல முடியவில்லை. கோபத்தால் அவளுடைய உதடுகள் துடித்தன. பளிங்கு கண்ணாடியில் முத்துக்கள் உருள்வதைப் போல் அவளுடைய கன்னங்களில் கண்ணீர் துளிகள் உருண்டன. மகாராணி உரிமையையும் பாசத்தையும் தாமாகவே உண்டாக்கி கொண்டு நடுங்கும் கையால் அந்த பெண்ணின் கண்ணீரை துடைத்துவிட்டு சொன்னார். உன் அழுகை என் நெஞ்சை வருத்துகிறது அம்மா. நீ அழாதே. தாயாக வாழ்வதே ஒரு பெண்ணுக்கு தவம். அந்த தவத்திலே சுகபோக ஆடம்பர இன்பங்களுக்கு இடமே இல்லை. பெறுவதற்கு முன்னும் துன்பம், பெறும்போதும் துன்பம், பெற்ற பின்பும் துன்பம். ஒரே துன்பம், ஓயாத துன்பம். அந்த துன்பம்தான் தாய்மை என்கிற தவம். எந்த பொருளின் மேல் அதிகமாக பற்றும் பாசமும் இருக்கிறதோ அந்த பொருளை கூட இழக்கத் துணிவதுதான் தவம். அந்த தாய் மகாராணியின் தோளில் சாய்ந்து முகத்தை புதைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். பதவியும் பொறுப்பும் பெருமையுமாக சேர்ந்து கொண்டு எந்த ஓர் அழுகையை தான் அழ முடியாமல் தடைப்படுத்தி வைத்திருக்கின்றனவோ அந்த அழுகையை, மகனுக்காக தாய் அழும் அழுகையை அந்த பெண் தன் முன் அழுது கொண்டிருப்பதை மகாராணி இரு கண்களாலும் நன்றாக கண்டார். இந்த ஏழை சோழிய பெண்ணும் ஒரு தாய், நானும் ஒரு தாய். இவள் ஏழையாயிருப்பதன் பெரிய நன்மை, துன்பம் வந்தால் மனம் விட்டு அழ முடிகிறது. நான் மகாராணியாயிருப்பதனால் அப்படி அழக்கூட சுதந்திரமில்லை. நல்ல பதவி, நல்ல பெருமை, அழவும் உரிமையில்லை, சிரிக்கவும் உரிமையில்லை. மகாராணி தன் மனதுக்குள் நினைத்து கொண்டு வேதனைப்பட்டார். தம் தோளில் சாய்ந்திருந்த அந்த தாயை ஆறுதலாக அணைத்து கொண்டு முதுகை தடவி கொடுத்தார். தாயும் அணைத்து கொண்டு நின்ற அந்த காட்சி கங்கையும் காவிரியும் கலந்தாற்போல் புனிதமாக தோன்றியது. விலகி நின்று கொண்டிருந்த அர்ச்சகரும் புவனமோகினியும் அந்த காட்சியைக் கண்டு உள்ளம் உருகினர். அம்மா, தெய்வத்தின் சன்னதியில் உலகத்தையெல்லாம் காக்கும் ஆதிபராசக்தி போல் வலுவில் வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு அறிவுரை கூறினீர்கள். நீங்கள் யார்? எங்கே இருக்கிறீர்கள்? உங்கள் திருப்பெயர் என்ன? மறுக்காமல் எனக்கு சொல்லுங்கள். என்னிடம் கூச்சமோ தயக்கமோ கொள்ள வேண்டாம் என்று மகாராணியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்து கேட்டாள் அந்த சோழிய பெண்.
அர்ச்சகரும் புவனமோகினியும் பொருள் பொதிந்த பார்வையால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டு தன் முன் நிற்கும் தாய் யாரென்று தெரிந்து கொண்டால் அந்த ஏழை பெண் எவ்வளவு பரபரப்பும் பதட்டமும் அடைவாள் என்று புவனமோகினி மனதுக்குள் கற்பனை செய்து பார்த்து கொண்டாள். மகாராணி அந்த பெண்ணுக்கு என்ன மறுமொழி கூறுவதென்று தோன்றாமல் நின்றார். உதடுகள் பிரியாமல் சிரிக்கும் தன்னடக்கம் நிறைந்த கண்ணியமான சிரிப்பை மட்டும் மகாராணியின் இதழ்களில் காண முடிந்து அவருடைய உள்ளத்திலோ அந்த தன்னடக்க சிரிப்புக்கு பின்பலமாக சிந்தனைகள் வளர்ந்து கொண்டிருந்தன. மகனை கொதிக்கும் நெய் கொப்பரைக்கு பலி கொடுத்து இழக்கப் போகிறோம் என்ற துடிதுடிப்போது தன் முன் கதறி நிற்கும் அந்த சோழிய பெண்ணின் நிலையில் தன்னை எண்ணி பார்த்தார் மகாராணி. எண்ணம் நிரம்பி பெருகியது. தாய்க்கு பெண்ணாக பிறந்து தானும் தாயாகி தனக்கு பிறந்த பெண்களையும் தாயாக்கி தன் தாய் போன இடத்துக்கே போய் சேருவதுதான் உலகத்து பெண் இனத்தின் அவலக்கதை. உலகத்தின் முதல் பெண் பிறந்த நாளிலிருந்து இந்த துன்பக்கதை தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்த தொடர்பு முடியும் போது உயிர்க்குலமே அழிந்துவிடும். கனமான பெரிய மாங்காய் கனமற்ற சிறிய காம்பில் தொங்கிக் கொண்டிருப்பது போல் தாய்மை என்ற ஒரு மெல்லிய அடிப்படையில் இந்த தொல்லை பழம்பெரும் பூமி இன்னும் தன் உயிர் துடிப்பை இழந்து விடாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சிந்தனை பெருக்கின் ஊடே எப்போதோ கேள்விப்பட்டிருந்த தாயை பற்றிய செய்யுள் ஒன்று மகாராணியாரின் நினைவில் குமிழியிட்டது. எனக்கு தாயாகி யாழ் என இங்கிட்டு தனக்கு தாய் நாடியே சென்றாள், தனக்கு தாயாகியவளும் அதுவானால் தாய் தாய் கொண்டேகும் அழித்திவ் உலகு. நீராழியுடுத்த நெடும்புவனமாகிய இந்த மண்ணுலகம் இது தாய்க்குலம் அளித்த பிச்சை. அந்த தாய்க்குலத்தில் ஒருத்தி துன்பமடைய அதை மற்றொருத்தி பார்த்து கொண்டிருப்பதா? நீயும் ஒரு தாயாக இருந்தால், உனக்கும் ஒரு மகன் இருந்தால், அவனும் திருடிவிட்டு அகப்பட்டு கொண்டிருந்தால் இப்படி குத்தி காட்டி குமுறி கேட்ட பின்பும் வாளாயிருக்கலாமா? மகாராணியின் உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம், நினைவில் வேதனை, சிந்தனையில் தடுமாற்றம். அப்படியே பிரமை பிடித்தவர் போல சிந்தனையிலிருந்து விடுபடாமல் நின்றார் அவர். என்னம்மா திகைக்கிறீர்கள்? என் கேள்விக்கு மறுமொழி சொல்வதற்கு உங்களுக்கு விருப்பமில்லையா? அந்த பெண் மறுபடியும் கேட்டாள். அவள் குரல் பணிவோடு குழைந்து ஏங்கியது. பெண்ணே, நான் யார் என்பதை நீ தெரிந்து கொள்வதை விட தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. ஆனால் ஒன்று மட்டும் நான் உனக்கு சொல்ல முடியும். நானும் உன்னை போல் ஒரு துர்பாக்கியவதி, கொஞ்சம் அதிகமான புகழும் பெருமையும் உள்ள துர்பாக்கியவதி. வேறுபாடு அவ்வளவுதான். உன்னை போலவே பிள்ளையை பெற்றதால் தொல்லையை அடைந்து கொண்டிருக்கும் தாய்தான் நானும். இதை தவிர வேறு என்ன நான் உனக்கு சொல்ல வேண்டும்? சொல்லிவிட்டு பெருமூச்சு விட்டுக்கொண்டே அந்த பெண்ணின் கண்களை கூர்ந்து பார்த்தார் மகாராணி. அவைகளில் ஏமாற்றம் தேங்கி பதிந்திருந்தது. நான் வருகிறேன். ஆத்திரத்தால் உங்கள் மனம் புண்படும்படி ஏதாவது பேசியிருந்தால் என்னை மன்னித்து மறந்து விடுங்கள். அந்த பெண் மகாராணியிடம் விடை பெற்று கொண்டு வந்த வழியே திரும்பி கைமுக்கு தண்டனை நடக்கும் மண்டபத்தை நோக்கி நடக்கலானாள். உன்னை மன்னித்து விடுகிறேன், ஆனால் மறந்துவிட சொல்கிறாயே, அது மட்டும் என்னால் முடியவே முடியாது. உன்னை என்றுமே நான் மறக்க மாட்டேன். மகாராணியின் இந்த சொற்கள் வேகமாக நடந்து சென்று அவள் விழிகளில் விழுந்தனவோ இல்லையோ, அவள் திரும்பி பாராமல் வேகமாக நடந்து சென்று கூட்டத்தில் கலந்து விட்டாள். புவனமோகினியும் அர்ச்சகரும் மகாராணி வானவன் மாதேவிக்கு அருகில் நெருங்கி வந்தார்கள். தேவி, அந்த பெண்ணிடம் தாங்கள் இன்னார் என்ற உண்மையை கூறாததே நல்லதாயிற்று. கூறியிருந்தால் உங்கள் கால்களை பிடித்துக்கொண்டு தன் மகனை காப்பாற்றுமாறு கெஞ்சியிருப்பாள் என்றார் அர்ச்சகர். அர்ச்சகரே, அவள் நிலையில் யார் இருந்தாலும் அப்படி கெஞ்சுவதை தவிர வேறென்ன செய்ய முடியும்? மகாராணியிடமிருந்து இந்த பதில் கேள்வியே அர்ச்சகர் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. வேறொன்றும் செய்ய முடியாதுதான். ஆனால் அதற்காக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இங்கே வந்திருக்கும் உங்களிடம் மகனை காப்பாற்றச் சொல்லி முறையிட்டால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமோ அதை இப்போதும் நான் செய்யத்தான் போகிறேன் அர்ச்சகரே. ஆனால் நான் தான் செய்தேன் என்பதை மட்டும் வெளிக்காட்டிக் கொள்ள எனக்கு விருப்பமில்லை. என்ன செய்ய போகிறீர்களோ? அர்ச்சகர் பரபரப்படைந்து வினவினார். நான் செய்யப்போவதில்லை. எனக்காக நீங்களே அதை செய்துவிட வேண்டும். இந்த சமயத்தில் நான் இங்கு வந்து போனது யாருக்குமே தெரிய வேண்டாம். இப்படி கூறிக்கொண்டே தனது வலது கை விரலில் அணிந்திருந்த அரச முத்திரையோடு கூடிய கணையாழி மோதிரத்தை கழற்றினார் மகாராணி. அர்ச்சகர் புவனமோகினி இருவருக்கும் விழிகள் ஆச்சரியத்தால் அகன்றன.
கைமுக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இருக்கும் தெய்வ நீதிமன்றத்து தலைவரிடம் இந்த மோதிரத்தை காண்பியுங்கள். அந்த தாயின் மகன் திருடிய பொன் அணிகலன்களைப் போல் 4 மடங்கு பெருமானமுள்ள பொன்னை அவன் அபராதமாக செலுத்தினால் போதும், கைமுக்கு தண்டனை வேண்டாம் என்று நான் கூறி அனுப்பியதாக சொல்லுங்கள். அந்த தாயின் பெருமையை காப்பாற்றுவதற்காக அபராதம் விதிக்கப் பெறும் 4 மடங்கு பொன்னை நானே அரண்மனையிலிருந்து கொடுத்து அனுப்பிவிடுகிறேன். இது உமக்கும் நீதிமன்றத்தின் தலைவருக்கும் தவிர வேறெவருக்கும் தெரிய வேண்டாம். சிறிய மகரமீன் இலைச்சினையோடு கூடிய அந்த மோதிரத்தை பயபக்தியோடு 2 கைகளையும் நீட்டி வாங்கி கொண்டார் அர்ச்சகர். காரியம் முடிந்ததும் மோதிரம் பத்திரமாக எனக்கு திரும்பி வந்து சேர்ந்துவிட வேண்டும். அப்படியே செய்கிறேன் தேவி என்றார் அர்ச்சகர். புவனமோகினி, இனி நமக்கு இங்கு வேலை இல்லை, வா நாம் போகலாம். மகாராணி புவனமோகினியை உடன் அழைத்து கொண்டு சீவிகையில் ஏறுவதற்காக வெளியேறினார். அர்ச்சகர் முத்திரை மோதிரத்தோடு கைமுக்கு மண்டபத்து பக்கம் சென்றார்.